Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நாங்கள் கோயிலிருந்து. வண்ணாரம்மன் கோயில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டோம். இப்போ திருப்பி மைசூருக்கு போயிட்டுருக்கோம். நடுவில் ஸ்டாப் பண்ண இடம் பார்த்து இந்த இடம் பார்த்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இப்போ சும்மாவே ஆடுவான். நீ செல்லங்க கட்டின எப்படி ஆடுவா. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்திருக்கோம். எல்லாம் சூப்பு குடிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி விளாண்டுருக்காங்க. தாரா, யூ லைக் இட்? இந்த பால் பெட்டு இருக்கு. அப்போ மாத்திரம் சாப்பிட்றது கிளம்பிட்டார். என்னென்னமோ இருக்கு. No sister. என்ன ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், சரி. ஆமாம், பூச்சியாக தான் இருக்குது. தர பூச்சியாக இருக்குது. போகாத தர வந்துரு. பூச்சியாக இருக்குடி, வேணாம் வந்துரு. ஸோ அந்த விளையாட்டுலேருந்து அவ்வளோ அடம் பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோங்க. ஸோ வேமா சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. இந்த ட்ராவல் எதுக்காகனா நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அவங்களோட பர்த்டே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணோம். சின்னதாக காலையில் இருந்துச்சு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனோங்க. இது எல்லா குழந்தைங்களுக்கும் மட்டும் இல்லை, பெரிய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். வேறு எங்கேயும் இல்லைங்க, ஜூ. ஸோ வாங்க மைசூர் ஜூவை பார்க்கலாம். சின்ன வயசில் நான் ஜூ போயிருக்கேங்க. இங்கே மைசூருக்கே வந்திருக்கேன். மெயின் கேட்லேருந்து தான் நம்மளை லவ் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்டர்வேலாம் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா ரொம்ப க்ரௌட் ஆகுது, இந்த பிளேஸ் ரொம்ப பிஸி ஆகிடுது சொல்லிவிட்டு அவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணிட்டாங்க. செக்கிங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. எந்த ஃபுட்டும் வெளியில் அலவுட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டிக்கெட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் கூட அதுக்கும் நம்ம போய் கவுண்டரில் கட்டிடணும். ஸோ டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஜூ என்ட்ரி ஆகிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஏன்னா இந்த ஃபுல் அந்த பேர்டோட சத்தம், அந்த ஃபீலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகணும், நம்மளே ஜூவில் இருக்கிற மாதிரி சொல்லி நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் எடுத்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ட்டு. இதாங்க என்னோடய மேப். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ண போகிறோம் தெரியல. ஸோ லெத்துக்கு ஆந்து போல் இந்த வீடியோ போயிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். மயிலெல்லாம் உள்ளே பார்த்துருக்கோம்ல, வெறும் காட்டிலே பார்த்துருக்கோம். இங்கே நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க பேர்ட்ஸ். பேர்டை வச்சு எவ்வளோ இருக்குங்க அங்கே பாரு. கூட ஃப்ளை. ஓ மை காட். என்னது வரலாம்? இங்கே பாரு. நடிச்ச பெறத்து தப்பிக்கிறதுக்காண்டி பார்க்குது பாவம். ஸோ இந்த லைனோட பேர்ட்ஸோட அந்த ரீஜன்லாம் முடிஞ்சிட்டு தண்ணி ஒரு கமெண்ட்ரி ஆகிறவங்க பார்க்க தாங்க ஜூ. ஆனால் ரொம்ப ஜூ ட்ராப் கிடைக்குமா நமக்கு? டாய்லெட்ஸ் எங்கிட்ட இருக்குது. இந்த ராயல் பெங்கால் டைகர் போட்டுருச்சு. எக்ஸிட்ரா அது.
எமர்ஜென்சி. ஸோ கார்னிவல் சைடு பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸ் செக்ஷனாக இருந்தது. கிளாஸில் கேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, வயர்டு இல்லாமல். ஸோ நம்ம கோத்ரூ நல்லா பார்த்துக்கலாம், நல்லா விசிபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம். ஸோ கார்னிவரை சொன்னோடனே பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலியோ, என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வருது, டைகரா லயனான்ட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டோடு ஓடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்க எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஜூக்கெல்லாம் போய். ஸோ தேடிட்டு இருந்தேன், பேசிக்லி நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு தூர சைட்டும் நல்லா கண்டுபிடிக்கவே முடியல கிளாஸஸ் இல்லாதனால. ஸோ காமிச்சிட்டு இங்கே பாரு ஜூம் பண்ணி பார்க்குறோம், பாரு இங்கே இருக்குன்னு காமிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல நம்ம தெரியல, ரவுண்டு போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு செக்ஷனாக போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமான செக்ஷனுங்க. எல்லோரும் இது ஆவலாக பார்த்துட்டு இருந்தோம், எப்போ இந்த பக்கம் வருமான்னு. ஆனால் ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி அது அங்கே மட்டுமா நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் தெரியுங்களா, த கிங் ஆஃப் தி ஜங்கிள், த லயன் கிங் இங்கே வராரு பாருங்க. அந்த லயனுக்கு என்ன பேர் வைப்பார்? ரியோனா? Did you see tiger? கொரில்லா பார்க். நெக்ஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா பார்க் தாங்க. அதுக்காக ஒரு ஃபுல் அந்த செட்டப் அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் ஃபுல் கொரில்லாஸாக தான் இருந்தாங்க. கொரில்லாஸ், சிம்பாண்டீஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அதுதான் செட்டப் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். தெரியுதா உங்களுக்கும் தெரியல. அங்கே அப்புறம் செட்டப்பும் வச்சுருந்தாங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பூத் மாதிரி நிறைய கொரில்லாஸ் இருந்துச்சு, சிம்பாண்டீஸ் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அதோட லைஃப்பில் அது நிம்மதியாக இருக்குது. நம்ம தான் எங்கேருந்து பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ரைட்? என்ன பார்த்தா சிம்பாஞ்சியா? சிம்பா பார்த்தியாம்மா? ஆமாம், சிம்பா பார்த்தியா? நெக்ஸ்ட் டைம் கம்ஸ் ஃபார் லெப்பர்டுங்க. பாருங்கள், அந்த பக்கம் தான் பார்த்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஜீப்ராஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்த அந்த ஃபீலெல்லாம் அப்போ ஞாபகம் வந்துச்சு. இப்படியெல்லாம் பார்த்தோம் நம்ம ஜீப்ராவில். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பாஞ்சி இருந்தது. நல்லா சிம்பாஞ்சியாக என்னமோ பேருங்க, இதுக்கு சிம்பாஞ்சி தான் போல். ஆனால் பேர் வச்சுருந்தாங்க, அந்த பேர் நான் படிக்க மறந்துட்டேன். ஆனால் அவங்க வீடியோ எடுக்க அந்த டைம் பார்த்தது அங்கே குளிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மூங்கில் காடுகளே அந்த மூடில் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக நல்ல மூங்கில்ஸாக இருந்தது. ரொம்ப அழகாக ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இது இன்னொரு சிம்பாஞ்சியோட ஒரு கேஜு. இது பியருங்க, சாரி பியரு. அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க லைஃப்பில். லைக் அது நினைக்கும், யாரா இப்போ வந்து நம்ம இப்படி பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. அது அப்படி நினைக்கும், நம்ம இப்படி நினைப்போம், பாரு என்ன செஞ்சுட்ருக்குது. ஜூனாலே எப்படிங்க ஒரு பண்ணாங்க. ஸோ நடுவில் ஒரு ஃபவுண்டைன் கூட வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. அதுவும் அங்கே நின்றும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அழகாக இருந்தது ஃபவுண்டைன். ஸோ அங்கேருந்து வந்தால் பாப்பாவுக்கு அவ்வளோதான் போதும், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டா. அவளோட ஃபேவரட் மோக்லியை பார்த்து அங்கே நின்றுட்டா. இங்கே தாங்க ஹாத்தி ஆனையோட செம்ம ஒரு வீடியோ ஒன்று வருங்க, பார்க்கணும். நிச்சயமாக அதை பார்க்கணும். நான் அதெல்லாம் பேசுறதுன்னு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். பட் நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கேஜில் பார்க்குறோம், ஜூக்குள்ளே பார்க்குறோம். இதே ஆனையை நேருக்கு வச்சு ரோட்டில் பார்த்துருக்க சம்பவம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வருது பாருங்கள். ஸோ க்யூட்டான ஒரு அனிமலோட நம்ம இந்த ஜூ எண்ட் பண்ணுறது வந்து ஜிராஃப்ங்க. ஜிராஃப் நிஜமாகவேங்க சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக பிக்சரில் பார்க்குறதுக்கும் அந்த நேரில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட இந்த ஜூவும் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. குழந்தைங்களும் பாவம் நடந்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபேர் டீட்டெயில்ஸ், அப்புறம் இங்கே என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, என்ன கொண்டு வரலாம், என்ன நாங்கள் மிஸ் பண்ணதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு எல்லாம் பார்க்குறதுக்காக நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.